அதாவது திருமணம் என்ற சுப நிகழ்வுகளுக்கு தயாராக இருக்கும் அன்பு குழந்தைகளே, உங்களுடைய மனது முழுவதும் நேர்மறை அதிர்வுகளால் நிரம்பி இருத்தல் வேண்டும். நீங்கள் ஒரு சுப காரியத்துக்கு தயாராக இருக்கீங்கன்னா, முழுக்க முழுக்க வெளியிருந்து நேர்மறையான விஷயங்களையே உள்வாங்கி கொண்டிருத்தல் வேண்டும். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் நேர்மறை அதிர்வுகள் நிரம்பி இருத்தல் வேண்டும். காலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருத்து குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு கடவுள் மீது நம்பிக்கை இருந்தால் நல்ல கடவுள் வழிபாடு செய்தல் வேண்டும். ஒரு சமயம் இது எல்லா மதத்தை சேர்ந்த அன்பு குழந்தைகளுக்கும் தான். இப்போது கடவுள் மீது நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்குது அப்படின்னா, பிரபஞ்சத்தின் மீது நமக்குள்ள ஒரு நல்ல விஷயத்தை காலையில் சொல்லணும். எனக்கு மிக உயர்ந்த வாழ்க்கை அமைதல் வேண்டும், ஈருடல் ஓருயிராக வாழ்தல் வேண்டும், உலகிற்கே திருமண வாழ்க்கையில் எவ்வாறு வாழ வேண்டும் என்று எடுத்துக்காட்டாக நாங்கள் வாழ்தல் வேண்டும், என் மீது தூய்மையாக அன்பை செலுத்தக்கூடிய ஒருவரே எனக்கு வாழ்க்கை துணையாக அமைதல் வேண்டும். இப்படின்ற நல்ல வார்த்தைகளை சொல்லி, இந்த வார்த்தைகள் மட்டுமல்ல, ஒரு உணர்வோடு இந்த வார்த்தையில் வெளிப்பட்டு அந்த உணர்வுகள் பிரபஞ்சத்தில் கலத்தல் வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை அமையும். ஈருடல் ஓருயிராக வாழ்தல் வேண்டும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை காலை பொழுதில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் மனதார சொன்னீங்கன்னா, இறை வழிபாட்டின் மீது நம்பிக்கை இருந்தால் கடவுள் நின்று வழிபாடு செய்தீர்கள் என்றால் உறுதியாக நிச்சயமாக உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை அமைந்தே தீரும். உங்களது மனம் எந்த அளவு தூய்மையாக இருக்கிறதோ, நேர்மறை அதிர்வால் நிரம்பி வழிகிறதோ, அந்த அளவு மிக உயர்ந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும். பெரும் செல்வம் நிறைந்தவராக அல்லது பெரும் செல்வம் நிறைந்த பெண்மணியாக, பெண் குழந்தையாக, இப்படி உங்களுக்கு மிக உயர்ந்த ஒரு வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கப்பெறும். இப்போ இதுக்குமே நீங்கள் பிரெயினில் என்னுடைய தகுதி இதுதான், இந்த மாதிரி தான் எனக்கு வாழ்க்கை அமையும் அப்படின்ற ஒரு உங்களுக்குள்ள ஒரு மார்க்கை போட்டு இப்படிப்பட்ட எண்ணம் இருந்தால் இதை முற்றிலும் நாம் அழித்தல் வேண்டும். எனக்கு மிக உயர்ந்த வாழ்க்கை அமையும், இப்படிப்பட்ட வார்த்தையை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டே வாங்க. அதே மாதிரி திருமணத்துக்கு நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு சில மிக அற்புதமான அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் யோகத்தையும் தரக்கூடிய ஒரு சில நிறங்கள் இருக்கும். இப்போ தொடர்ச்சியாக அது என்ன நிறம் என்பதை நல்ல நிபுணர்களிடம் கேட்டு அந்த நிறத்திலான ஆடைகளை அணியுங்க. ஒரு பெட் விரிப்பு, வாட்டர் கேனு, ஸ்க்ரீன், இதையெல்லாம் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய, நன்மை செய்யக்கூடிய நிறத்தை தொடர்ச்சியாக பயன்படுத்துங்கள். ஒரு நிறமே உங்கள் வாழ்க்கையில் மாற்றக்கூடிய அற்புதமாக அமையும். காலை பொழுது சூரியனை வழிபாடு செய்வது, சூரிய பகவான் நமஸ்காரம் செய்கிறது, அந்த காலையில் உதயமாகக்கூடிய சூரிய பகவானை பார்த்துட்டு என் வாழ்க்கையும் இவ்வாறு உதயமாகட்டும் இறைவா, அல்லது பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் என் வாழ்க்கையும் இவ்வாறு பிரகாசமாக ஒளிரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய காலை நீங்கள் தொடங்கிட்டு வாங்க. அதையும் ஊட்டக்கூடிய நபர்கள் உங்களை சுற்றி இருந்தால் அவர்களிடமிருந்து முதலாவதாக விலகிவிடுங்கள். நீங்கள் நிச்சயமாக மேன்மை பெறுவீர்கள். மேலும் திருமண வாழ்க்கை பற்றின ஏதாவது ஆலோசனைகள் தேவைப்பட்டால் என்னுடைய எண்ணுக்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், உங்கள் பெயர் இதெல்லாம் வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. ஈருடல் ஓருயிராக வாழக்கூடிய ஒரு நபரை நாம் பெறுவதற்கு என்ன செய்தல் வேண்டும் என்பதை நான் மிக எளிமையான விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு நான் உணர்த்துறேன். தொடர்ந்து பயணிச்சுட்டு வரலாம். வாழ்க வளமுடன்.